தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வகாரத்துக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். அனைவரும் நலமா இருக்கீங்களா? நீங்க நலமோட வாழ முருகப்பெருமானை வணங்கி பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய பயிற்சி பொதுவாகவே எல்லாருடைய எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன? மண்மனை தேடணும், பொன்பொருள் தேடணும், நல்ல ஒரு வாழ்க்கையை தேடலா இருக்கணும், அது நல்ல கல்யாணம் அமையணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டணும், இடம் வாங்கணும், எல்லாருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும். இப்பேற்பட்ட ஆசைகளுக்கு வித்திடக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கிரன். ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல தான் இருப்பார். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மேச ராசியில இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பலன் வேற மாதிரி இருக்கும். அதே மீன ராசியில் இருக்கிறாரு அப்படின்னா அந்த வீட்டுல அவர் உச்சம் பெறுவார். அப்போ உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய பவர் வேற மாதிரி இருக்கும். அது எல்லா நேரங்களும் எல்லா ராசிக்காரங்களுக்கு அது அமையாது. ஆனா இந்த காலகட்டம் அது மீன ராசி இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான நல்ல நன்மையை செய்ய போறார். அந்த நன்மை என்ன? வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பா, அல்லது தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பா, அல்லது குடும்பத்தில் நல்ல சுபிசம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகக்கூடிய வாய்ப்பா அப்படிங்கிறத மிக டீட்டெயிலா நான் பலனை கிடைச்சிருக்கேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவாகவே இந்த மேசராசியில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் பார்த்தீங்க அப்படின்னா எதுலையுமே பார்த்தீங்கன்னா விடாப்படியா இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சாகணும், ஏதோ ஒரு வழியாவது கடனை வாங்கியாவது வீடு கட்டணும், இடம் வாங்கணும், ஏதோ ஒரு வழியில நம்ம ஆடம்பரமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட எப்பவுமே இருக்கும். அது இல்லாமல் அதீத கோபம் கொண்டவராக இருப்பாங்க. எதுக்கெல்லாம் கோபப்படணும் தெரியாது, எல்லாத்துக்கும் கோபப்படுவீங்க. ஆனால் அந்த கோபம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நேர்மையா இருக்கும். இவர் கோவப்பட்டா கரெக்டா இருக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேர் வாங்கிடுவீங்க. ஆனா உங்களுக்குள்ளேயே தேவையில்லாத கோபம், அதே அந்த கோபம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல தப்பான முடிவுகள் கூட கொண்டு போய் இப்பேற்பட்ட ராசியில பிறந்த உங்களுக்கு அது சுக்கிரன் பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்தில் 2வது ராசியான ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் உரிய ராசிக்குரிய அதிபதி தான் சுக்கிரன். அந்த சுக்கிர பகவான் பாத்தீங்கன்னா ராசிக்கு 12வது வீட்டுல உச்சம் பெறார். அப்ப அந்த உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் இந்த 2025 உங்களுக்கு என்ன செய்வார்? இன்னைக்கு எல்லாருடைய கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், எனக்கு நல்ல முறையில நல்ல பிசினஸ் அமையணுங்க, நல்ல ஒரு முன்னேற்றமான லைஃப்குள்ள நான் பயணிக்கணும் அப்படிங்கிறத எல்லாருடைய கனவும் கூட. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கனவு அதீதமா இருக்குது. ஆனா கடந்த நாட்கள் நம்ம பார்க்கும் பொழுது அதீதமான தடைகள் தான் அதிகமா இருக்கு. சம்பாதிக்கிறதும் செலவு அதிகம், மிச்சப்படுத்தி எந்த ஒரு பொருளுமே எந்த காரியம் எதுவுமே நம்மளால பண்ண முடியல. மேலும் மேலும் சிக்கலை தான் நம்ம சந்திக்கிறோம் அப்படிங்கிற மிகப்பெரிய வருத்தம் இருந்துட்டே. அப்ப இந்த நாளுக்கு இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரியில இருந்து மே மாதம் எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சராசரி இந்த 120 நாள் இந்த சனி கூட இணையக்கூடிய அமைப்புல ராகு வரதுக்கு முன்னாடி மார்ச் 29 முன்னாடி இவர் வந்துறதுனால சுக்கிரன் ராகு, அடுத்து சனி சுக்கிரன் ராகு இப்ப ஏற்பட்ட சூழல்ல இணையும் கிரகங்கள். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம், பண விரயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பண விரயம் சுப விரயமா இருக்கும். அப்ப தொழில் மீது ஏதாவது ஒரு முதலீடு போடுவீங்க, ஒரு புதிய காரியங்களை செய்வீங்க, புதிய பொருட்கள் வாங்குவீங்க, ரொம்ப நாள் ஆசைப்பட்ட அந்த வண்டி வாகனங்கள் மாத்துவீங்க, வீட்டுல பசங்களுக்கு தேவையான சில நன்மைகளை பண்ணி கொடுப்பீங்க. அதே மாதிரி காதல் திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி சுப லாபமா இருக்கும். ஏன்னா 2ல குரு பகவான் இருக்கார். 2ல குரு இருக்கிறதும் சுக்கிரன் உச்சம் பெறுறதும் ரொம்ப மிகச்சிறப்பு. ஏன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. அப்ப அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய யோகாதிக்க பலன்களும் உங்களுக்கு கிடைக்குது. 12 கூடையவனும் 2 கூடையும் பரிவர்த்தனை வர அவங்க ராசிக்கு. அப்ப என்ன பண்ணா, அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளான பிரச்சனைகள், ஃபேமிலியில இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இருந்த கவலை, பிள்ளைகளுக்கு இப்படிலாம் நடக்குதே, அவன் என்னெல்லாம் படிக்க மாட்டேறானே, நல்ல வேலை கிடைக்கலையே, பையனுக்கு கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிற வருத்தப்பட்டீங்க பாத்தீங்களா? அந்த வருத்தத்துக்கெல்லாம் ஒரு சில சூழல்கள் உங்களுக்கு மாறுங்க. அப்ப இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா சுப நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய காலம். ஒரு பொருள் சேர்க்கை ரீதியாகவும் சரி, குடும்ப சூழல்களையும் சரி, எல்லா வேலையுமே நல்ல மாறுதல் நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த காலகட்டத்தை எப்படி யூஸ் பண்ணணும்? காற்றுள்ள பதிய தூற்றுகள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வரையறை வச்சுக்கிட்டு, சில திட்டமிடலை வச்சுக்கிட்டு, கொஞ்சம் கவனமான முறையில நிதானத்தோட நீங்க இந்த காலத்தை யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்ப இந்த 2025 இந்த சராசரி 120 நாள் அப்படிங்கிறது தொழில் சார்ந்த வளர்ச்சிக்கும் குடும்பம் சார்ந்த வளர்ச்சிக்கும் மிக பங்கு வைக்க போகுது. அதே மாதிரி ஒரு வேலையில இருந்துட்டு வேலையில எந்த சிக்கலாவே இருக்குது, எனக்கு வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும், வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும், அதே மாதிரி ரொம்ப நாள் பாத்தீங்கன்னா வேலையில இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கும், பதவிக்காக எதிர்பார்த்ததுக்கு அரசு சார்ந்த வேலை இருக்கிறவங்க, தனியார் வேலைக்கும் பதவி கிடைக்கிறதுக்கும் கண்டிப்பா இது உகந்த காலங்க. இதை யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தா மாணவ செல்வங்களுக்கு கல்வி நிலை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நீங்க எக்ஸாம் பினிஷ் பண்ணுவீங்க, நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுவீங்க, நீங்க எதிர்பார்த்தமா நல்ல ரிசல்ட் வரும். ஏன்னா இந்த மார்ச் ஏப்ரல் மே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் பீரியட். அப்போ கரெக்டான டைம்ல சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய முயற்சியும் தெளிவா பண்ணுங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சுக்கிரன் மனைவிமார்கள் இப்ப கல்யாணம் ஆயிட்டு பாத்தீங்கன்னா மனைவிக்கும் கணவருக்குமான இந்த சண்டை சச்சரவுனால ஒரு மனைவி ஆசைப்பட்ட வேலைக்கு போக முடியல, அல்லது அவங்க பிசினஸ் பண்ண நினைக்கிறாங்க, வீட்டுல தடை வருது அப்படின்னு நினைக்கிற பெண்மார்களுக்கு, கண்டிப்பா மேச ராசியில பிறந்த உங்களுக்கு 100% வீட்டுல சப்போர்ட் கிடைக்கும்.
நீங்களும் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க. ஆனால் நீங்க அதே மாதிரி நீங்க நினைச்சதை படிக்கிறதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஆக மொத்தத்துல இந்த 2025 இந்த 120 டேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமான ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமா இருக்க போகுதுங்க. இதை யூஸ் பண்ணிக்கங்க, நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீட்டெயிலா சுக்கிரனுடைய பயிற்சியை பத்தி பார்த்தோம். பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நல்ல நன்மையில கொடுக்கக்கூடிய நபரா இருக்கிறார். அதே மாதிரி உங்க ஜாதகத்துல அந்த சுக்கிரன் வலுவா இருக்காரா, வலு இல்லாம இருக்காரா, எந்த இடத்துல இருக்காரு, அவருடைய பலாபலன் என்ன, குரு சுக்கிரனுடைய பார்வையில தான் நல்லா இருக்கா, சந்திரனுடைய குரு சந்திரனுடைய பார்வையில தான் நல்லா இருக்கா, செவ்வாய் சனியுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கு, இந்த மாதிரி 9 கிரகங்களுடைய வீக்னஸும் அதோடைய பலாபலங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நடக்கக்கூடிய திசாபுத்தியையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு நீங்க சில வேலைகளை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதத்திலயுமே தடை இல்லாம தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு சரியில்லைன்னு வைங்களேன், அந்த சரியில்லாத நேரத்தை என்ன பண்ணணும், கடந்து போயிடணும். நல்லா இருக்குன்னா அந்த நேரத்தை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி உங்களுக்கான டைம் பீரியட் எப்படி இருக்குன்னு தனிப்பட்ட பர்சனல் ஜாதகத்தையும் இப்போ நான் சொன்ன அந்த பலனோட ஒத்து போய் நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சுய ஜாதகம் இருக்கிறது கிடையாது. ஒரு சிலர் கரெக்டாக ஜாதகத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க, ஒரு சிலர் தவறாக இருக்குதுங்க சார். ஒரு இடத்துல ஒரு லக்கணம் சொல்கிறாங்க, ஒரு இடத்துல ஒரு ராசி சொல்கிறாங்க, ஒரு இடத்துல ஒன்று சொல்கிறாங்க சார், எனக்கு கரெக்டான ஜாதகம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு ஜாதகத்தை டீட்டெயிலாக நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம எழுதியும் கொடுக்கலாம், அதை கம்ப்யூட்டரைஸும் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி உங்க சுய ஜாதத்தை பார்த்து தெளிவாக அதுக்கான பலன்களை சொல்லி அதுக்கு தகுந்த வழிமுறைகளை தேடி நீங்க எப்படி பயணிக்கலாங்கிறது சொல்றதுக்கும் வழிமுறைகள் இருக்கு. அதனால நீங்க நம்ம சைட்ல பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ஆபீஸ் கோயம்புத்தூர்ல ராமநாதபுரத்துல ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்துல இருக்குங்க. நேரில் வரணும்னாலும் வாங்க, இல்லைங்க என்னால் நேரில் வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நமக்கு ஆன்லைன் கன்சல்டிங் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்ம டீட்டெயிலாக உங்க ஜாதகத்தை தெளிவுபடுத்தி அதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பா எல்லா வளமும் எல்லா நாளும் கிடைக்காது, எந்த நேரம் கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா கூடிய உங்களுக்கு எல்லாமே கிடைக்கட்டுங்கிற வாழ்த்துக்களோட மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.